நாம் இந்த காணொளியில் அடிப்படை கூட்டல் கணக்குகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கூட்டலின் அடிப்படையைத்தான் நாம் முன்பே பார்த்திருக்கிறோமே என்று கூட தோன்றலாம். இருந்தாலும் நாம் கூட்டல் கணக்கை அடிக்கடி பயிற்சி செய்து பார்த்தால்தான் நமக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். இந்த காணொளியின் முடிவில் நிச்சயம் தெரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். சரி, வாங்க கணக்கை தொடங்கலாம். இப்பொழுது சில கணக்குகளோடு ஆரம்பிக்கலாம். நாம் ஒரு பழைய உதாரணத்தையே எடுத்துக்கொண்டால் உதவியாக இருக்கும். 1 கூட்டல் 1 எவ்வளவு? அது நமக்கு தெரிந்ததுதான் இல்லையா? இருந்தாலும் மனக்கணக்காக இருப்பதை போட்டு பார்த்தால் நல்லது. நாம் கணக்கிற்கு 1 என்பதற்கு பதிலாக நம்மிடம் ஒரு வாழைப்பழம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். வேண்டாம் வேண்டாம், வாழைப்பழம் என்றாலே பிரச்சனையாகிவிடும். எனவே நம்மிடம் ஒரு கொய்யாப்பழம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு பழம் கொடுத்தால் என்னிடம் மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்கும்? 1, 2. இப்பொழுது என்னிடம் 2 பழங்கள் இருக்கின்றன. 1 கூட்டல் 1 மொத்தம் 2 பழங்கள். இது மிகவும் சுலபமாக இருக்கிறது இல்லையா? அடுத்து சற்று கடினமான கூட்டல் கணக்கு செய்யலாம். 3 கூட்டல் 4 எத்தனை? 3ம் 4ம் பழம் என்றே வைத்துக்கொள்வோம். பழம் என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றுதானே. பழங்கள் சுவையானவை என்பதோடு சத்தானவையும் கூட. எனவே பழங்களையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நம்மிடம் 3 பழங்கள் இருக்கின்றன. இதோ 1, 2, 3. நீங்கள் மேலும் எனக்கு 4 பழங்கள் தருகிறீர்கள் என்றால் மொத்தம் எத்தனை பழங்கள் என்னிடம் இருக்கும்? நீங்கள் தருவதை வேறு நிறத்தில் எழுதிக் கொள்வோம். அப்பொழுதுதான் நீங்கள் கொடுத்தது எதுவென்று வித்தியாசம் தெரியும். 1, 2, 3, 4. ஆக இப்பொழுது என்னிடம் எத்தனை பழங்கள் இருக்கு? அது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆக 3 கூட்டல் 4 7. எனக்கு மறந்து போகும் பொழுது அல்லது சற்றென்று நினைவுக்கு வராத பொழுது இப்படித்தான் என் மனசுக்குள்ளே கணக்கு போடுவேன். இப்பொழுது கூட்டல் கணக்கு செய்ய இன்னொரு முறையையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகிறேன். இதனைத்தான் எண்கோடு என்பார்கள். எண்களின் கூட்டுத்தொகையை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்காத நிலையில் எண்கோடு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எத்தனை எண்களை வேண்டுமானாலும் குறித்து கொள்ளலாம். முதல் எண் சுழியம். இந்த எண்ணிற்கு மதிப்பே கிடையாது. தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது நாம் 3இல் துவங்குவோம். 3உடன் 4ஐ கூட்ட வேண்டும். இதற்கு எண்கோட்டில் வலப்பக்கமாக போக வேண்டும். அதாவது எண்கோட்டில் 4 எண்கள் கூடுதலாக செல்ல வேண்டும். 1, 2, 3, 4. தொடர்ந்து சென்று எண் 7னை அடைகிறோம். எண்கோட்டில் எண் 3இல் இருந்து தொடங்கி தொடர்ந்து முன்னோக்கியே சென்றால் இங்கு எண் 7 வருகிறது. 4உடன் 3ஐ கூட்டினால் கிடைப்பது 7. அடுத்து மேலும் சில கணக்குகளை பார்க்கலாம். 8 கூட்டல் 1 எத்தனை? 8 கூட்டல் 1 என்றால் 8ற்கு அடுத்த எண். இந்த கணக்கை எண்கோட்டில் செய்து பார்ப்போம். 8இல் துவங்குவோம். 1 சேர்த்தால் கிடைக்கும் விடை 9. இதுதான் நமக்குரிய விடை. 8 கூட்டல் 1 9. இதே போன்று இன்னொரு கணக்கை பார்க்கலாம். நம்மிடம் எப்பொழுதும் எண்கோடு இருக்குமானால் கணக்கை செய்து முடிக்க எளிதாக இருக்கும் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது ஒரு எண்கோட்டை வரைந்து கொள்வோம். இந்த கோடு அழகாக தோன்றுகிறது. எண்கோட்டில் எண்களை குறித்துக் கொள்வோம். இது சுழியன். அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15.
இப்பொழுது சற்று கடினமான கணக்கை பார்க்க போகிறோம். கடினமான கணக்கு என்றால் அச்சம் கொண்டு விட வேண்டாம். இதுவும் எளிதாகத்தான் இருக்கும். இதை வேறு வண்ணத்தில் எழுதலாம். 5 கூட்டல் 6. இந்த காணொளியை நிறுத்திவிட்டும் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். இதன் விடையை நீங்கள் ஒருவேளை அறிந்தும் இருக்கலாம். தெரியாதவர்களுக்குத்தான் இது கடினமான கணக்கு. 5 கூட்டல் 6 என்பது விரல்களின் எண்ணிக்கைகளுக்கு அடங்காத அளவு என்பதால் நீங்கள் விரல்களை மடக்கி கணக்கிட முடியாது. சரி, கணக்கை துவங்குவோம். இப்பொழுது 5 உடன் 6 கூட்டப் போகிறோம். இது 1, 2, 3, 4, 5, 6. இப்பொழுது 11க்கு வந்துவிட்டோம். எனவே 5 கூட்டல் 6 11 ஆகும். இப்பொழுது இன்னொரு கேள்வி. 6 கூட்டல் 5 எத்தனை? மிகவும் எளிதானதுதான். அதையும் செய்து விடலாமே. இந்த 2 எண்களையும் மாற்றி போட்டால் அதே விடை கிடைக்குமா? சரி, முயற்சித்து பார்ப்போம். அதற்கு வேறு நிறம் கொடுத்து விடுவோம். இல்லையென்றால் குழப்பமாக இருக்கும். இப்பொழுது 6 துவங்கி அதனுடன் 5 கூட்டுவோம். 1, 2, 3, 4, 5. நிறைய கணக்குகளை செய்கிற போது இந்த முறைதான் நமக்கு எளிதாக இருக்கும். 5 கூட்டல் 6 என்றாலும் சரி, 6 கூட்டல் 5 என்றாலும் சரி, இரண்டுமே ஒன்றுதான். என்னிடம் 5 கொய்யா பழங்கள் இருக்கின்றன. நீங்கள் 6 பழங்களை தருகிறீர்கள். என்னிடம் எத்தனை பழங்கள் இருக்கும்? 11 பழங்கள் இருக்கும். இதே போன்று மேலும் சில கணக்குகளை பார்க்கலாம். இதே எண்கோட்டில் அந்த கணக்குகளை செய்து பார்க்கலாமா? 8 கூட்டல் 7 எத்தனை? எண்கோட்டில் 8 இங்கே இருக்கிறது. இங்கிருந்து நாம் வலப்பக்கமாக 7 எண்கள் முன்னோக்கி போக வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்பொழுது 15ஐ வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆக 8 கூட்டல் 7 என்பது 15. இப்பொழுது கூட்டல் கணக்கு உங்களுக்கு முழுமையாக புரிந்திருக்கும். இனி கூட்டல் கணக்குகளை எளிதாக செய்து விடுவீர்கள் தானே? இந்த கூட்டல் கணக்கின் வழியாக உங்களுக்கு ஓரளவிற்கு பெருக்கல் கணக்கு புரிந்திருக்கக்கூடும். ஆனால் இது போன்ற கணக்குகளை தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்வதன் வாயிலாகவே எளிதில் செய்ய முடியும். இவை அடிப்படை கணக்குகள் என்பதால் இத்தனை பயிற்சி மிகவும் அவசியமாகிறது. அதுபோக எண்களின் கூட்டு பண்பு நமக்குள் மனப்பாடமாகிவிடும். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் காணொளி உங்கள் நினைவில் முழுமையாக பதிந்திருக்கும். தொடர்ந்து கணக்கு பயிற்சியை மேற்கொள்ளப் போகிற நீங்கள் ஓரிரண்டு வருடங்கள் கழித்து இந்த காணொளியை பார்த்தால் இது எத்தனை எளிதான கணக்கு என்று வியப்படைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு காரணம் பயிற்சி உங்கள் திறமையை வளர்த்துவிடும் என்பதுதான். ஒரு கணக்கை பார்த்ததும் உங்களுக்கு விடை தெரியாவிட்டாலும் அதனை எப்படி போடுவது என்பது உங்கள் எண்ணத்தில் உதித்துவிடும். நீங்களாகவே மனக்கணக்காகவே போடத் தொடங்கி விடுவீர்கள். அதுதான் பயிற்சியின் பலம்.